ஹாய், இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பட்டை, இலை, லவங்கம் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 5 முந்திரி சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பன்னீர் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுமாரி கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து அப்படியே சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பன்னீரை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது தாளிச்சிக்கலாம். கடையில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பாதி வெங்காயம் கட் பண்ணி வதக்கிக்கிட்டு இது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட வந்து தனிமிளகாய் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் பால் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.